ஹலோ பிரைஸ் லார்ட். நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாளில் கூட ஆண்டோடைய வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆக இது தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்கிறது, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த நாளில் கூட வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது நடக்கவில்லையே, இந்த காரியம் ரொம்ப நாளாக பெண்டிங்லேயே இருக்கிறதே, இந்த தடையாகவே இருக்கிறது என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் ஒரு வார்த்தை, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். பிள்ளைகளே, விசுவாசிங்கள், இன்று முதல் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்கள், கர்த்தர் இன்று முதல் என்னை ஆசீர்வதிப்பார். இன்று முதல் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். விசுவாசத்தோடு சொல்லுங்கள். இன்றைக்கு நீங்கள் ஒரு அற்புதத்தை காண்பீர்கள். இந்த நாளில் கூட ஆண்டவர் சொல்கிறார், நீ கவலைப்படாத மகனே மகளே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நீ பார்ப்பாய். இன்றைக்கே தடையெல்லாம் நீங்கினதை நீ பார்ப்பாய். இன்றைக்கே நீ நீண்ட நாளாய் எதிர்பார்த்து கொண்டிருந்ததான உன்னுடைய நன்மைகள் இன்றைக்கு கைகூடி வரும். அதை ஆண்டவர் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். அதனால் கூட நாம் விசுவாசிப்போம். ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி ராஜா. இன்று முதல் நீர் எங்களை ஆசீர்வதிக்க போகிற தெய்வுக்காக நன்றி செலுத்துகிறோம். வறுமை வியாதி நீங்கள் போகிற தெய்வுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா பலவீனங்கள் நீங்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடன் பிரச்சனை மாறுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தடைகள் நீங்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியத்தை செய்ய இன்றைக்கு ஒரு அற்புதத்தை எதிர்பாருங்கள். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்களை நேசித்தான பரலோகத்தின் தந்தை, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த நாளிலே கூட ஆண்டவரே, நீர் கொடுத்த நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படியே இன்றைக்கு அடியனோடு இணைந்து பிரார்த்தனை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் நீண்ட நாளாக எதற்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, எதெல்லாம் தடைப்பட்டு அன்றைய நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் இன்று நடப்பதாக. தடைப்பட்ட நன்மைகள் இன்றைக்கு கிடைப்பதாக. சுகம் கிடைப்பதாக, பலன் கிடைப்பதாக, ஆரோக்கியம் கிடைப்பதாக, வேலை கிடைப்பதாக, புத்திர சந்தானம் கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. இந்த நாளில் கூட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை நீர் இன்றைக்கு அற்புதத்தை செய்யுங்க. அற்புதத்தினால பிள்ளைகளை அலங்கரியுங்க ராஜா. அந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்து எல்லாவற்றிலும் இப்படி கரம் கூடிருந்து அற்புதத்தை செய்து அதிசயங்களை நடத்தி நாமத்தை மேம்படுத்த வேணுமா? எங்களுக்கு காப்பாடு இயேசு கிறிஸ்து நாமத்து மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கே ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். எதிர்பாருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.